உத்தியோக பருவத்திலே கண்ணன் தூது சருக்கம் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப முக்கியமான கட்டங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் இல்ல முன்னாடி நம்ம பார்த்தது என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகேப் பார்க்கறதா இருந்தா நமக்கு தெரியும். கர்ணனிடத்திலே இந்திரன் போய் கவச குண்டலங்களை பெற்றது. அந்த காட்சியை நம்ம பார்த்தோம். கர்ணனிடத்திலே இந்திரனை போய் கவச குண்டலங்களை வாங்கச் சொல்லி கண்ணன் அந்த இந்திரனை அனுப்ப இந்திரன் அங்க போய் கர்ணன் இடத்திலே இருந்து அந்த கவச குண்டலங்களை பெற்று விடுகிறான். அவனும் மறுத்து சொல்லலே, தன் உடம்போடு பிறந்திருக்கக்கூடிய கவச குண்டலங்களை எடுத்து கையில கொடுத்துட்டான். கொடுத்த உடனேயே இந்திரனுக்கு மனசாரல. அவனுடைய ரணங்கள் காயங்களை எல்லாம் ஆற்றிவிட்டு அவனுக்கு என்ன செய்கிறார், ஒரு வேலை தருகிறார். அது அவனுக்கு என்ன சொல்லி சொல்றார், இது அர்ஜுனனை கொல்லுவதற்கான வேல் அல்ல, இது கடோத்கஜனை கொல்லுவதற்கான ஒரு வேல் என்று சொல்லி அந்த வேலை கையில கொடுத்து அந்த இந்திரன் அவனுக்கு தான் யார் என்பதையும் காட்டிவிட்டு அவனுக்கு ஆசைகளை கூறிவிட்டு கிளம்பி வந்துட்டார். வந்து கண்ணனிடத்திலே நடந்த விஷயங்களை சொல்றார். என்ன சொல்றார், அப்பா, அவனுடைய தான தர்மத்திற்கு ஈடு இணை இல்லை. அவங்கிட்ட நாம கேட்டோம்னா, யாராவது ஒருத்தர் கேட்டோம்னா, இன்னைக்கு உலகத்திலே உறவினர்கள் கூட அடுக்குடுக்க அஞ்சுகின்ற உலகத்திலே உடன் பிறந்து இருந்த அந்த கவச குண்டலங்களை அவனால் தர முடிகிறது என்று சொன்னால் மேன்மையானவன் அப்படிங்கிற மாதிரி இந்திரன் அவனை பார்த்து வியந்து அவனை பார்த்த விஷயங்களை சொல்லிட்டு அவர் கிளம்பி போறார். போன பிறகு கண்ணனுடைய வேலை அதோடு நின்று விடலை. குந்தி இடத்திலே ஏற்கனவே அவர் சொல்லி வச்சிருக்கார், யாரு, கர்ணன் தான் உன்னுடைய பிள்ளைன்னு முதல்ல ஒரு தடவை ஹிண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கார். அதனால கர்ணனிடத்திலே குந்தி போக வேண்டும் என்பதை போய் குந்தியை கிளப்பி விடுறார். இது தருணம், நீ போ. குந்தி நேராக போனா வாயற்காவல்லே நின்று அவள் நிற்கின்ற வாணியை பார்த்த உடனேயே கர்ணன் ஓடி வந்து, ராஜமாதா, பெரியவங்க, நீங்க இங்க வந்திருக்கீங்களே, வாங்க வாங்க என்று சொல்லி உள்ளே அவளை கூட்டிக்கிட்டு போறான். அதுல இருந்துதான் நம்ம இந்த கதையை பார்க்க போறோம். உள்ள போய் என்ன நடக்குது, என்ன சமாச்சாரங்கள் நடந்தது, இவர்கள் இருவரும் என்ன பேசிக்கொண்டார்கள், அங்கே நடந்த விவரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இன்னைக்கு. வந்த குந்தி நின் கோவில் எய்தினாள் என வாயிலோர் உரைத்திட, மைந்தன் முந்தும் அன்போடு தொழுது எதிர்கொண்டு நன்முறைமையால் ஆசனத்து இருத்தி, இந்துவின் கதிர்கண்டு மென்மேலும் உற்று இறங்கி வான் கரை கடந்தும் ஏறும் சிந்து வெண் திரை சிந்து ஒத்து உருகும் தெரிவையோடு உரை சில செப்பவும். எப்படி அந்த நிலாவினுடைய வெளிச்சத்திலேயே அலைகள் ஆனது அதிகப்பட்டு கரையை கடந்து வெளியே வருமோ, அதுபோல் அந்த மனமானது ஆனந்தத்தில் பொங்கி ததும்பியதான ஒரு மனத்தோடு கர்ணன், பாருங்க, இதுதான் இயற்கைங்கிறது. அம்மான விஷயம் சும்மா கேள்விப்பட்டிருக்கான், அம்மாவை அப்பதான் பார்க்கறான். நேரடியா பார்க்கறான்னா தூரத்துல இருந்து பார்த்திருப்பான். பக்கத்துல தாயாக அவள் நிற்பது என்பது அந்த இடத்துல இருக்கு. அவளை பார்த்த மாத்திரத்திலே என் மனதிலே பொங்குகிறது ஒரு ஆசை, அப்படியே அன்பு. அவளுக்கும் அதே பரிவு ஏற்படுது, பிள்ளை இல்லையா, அப்படி வர்றா. வந்த உடனே ரெண்டு பேரும் அப்படி பார்த்து கொள்கிறார்கள். அவளை கூட்டிக்கிட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஆசனத்திலே அவளை உட்கார வைத்து, அன்னை வந்தது என் அருந்தவ பயன் என அன்பினால் இன்புற வணங்கி, அம்மா, ராஜமாதாவாகிய நீங்கள் என்னுடைய அரண்மனைக்கு வந்தது என்னுடைய பிறவி பயன், சாதாரணமானது இல்லை இல்லையா, அருந்தவ பயன். பல பயன்களை நான் செய்திருக்க வேண்டும், தவங்களை செய்திருந்தால் உங்களை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிடும்.
என்னை வந்தவாறு, என்ன இவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்கிறான். மற்ற அவளுமே ஈன்றதாய் யான் உனக்கு என்று. இப்போ குந்தியின் வாயிலாக இந்த வார்த்தை வரும். குந்தி என்ன சொல்ற? நான் தான்பா உன்னுடைய தாய். முன்னை வந்து ஒரு மந்திரம் தவமுனி ஒழிந்ததும் கதிரவன் அருளால் பின்னை வந்ததும் பேழையில் விடுத்ததும் பிழையிலாது உரைத்திட கேட்டே. என்ன சொல்ற? முன்னை வந்து ஒரு மந்திரம் தவமுனி கொடுத்ததும் கூட போடல. வில்லி பாரதத்தை வில்லிபுத்தூரார் என்ன அருமையான வார்த்தை, மொழிந்ததும்னு போட்டான். மொழியறதுன்ட்டான். வார்த்தை பாரு, தமிழ் விளையாட்டு இதுதான். மொழிந்ததும் அப்படியே என்ன அர்த்தம்? தமிழ் மொழியாகவே அந்த மந்திரத்தை தந்திருக்கிறார். அதனாலதான் அதுல பவர். முதல்ல ஒரு தவ பயத்தினாலே ஒரு தவ முனிவன் எனக்கு என்ன பண்ணா? ஒரு மந்திரத்தை கொடுத்தான். கொடுத்த உடனே நான் சும்மா இருக்கணும் இல்லையா? சும்மா இல்லையே, சின்ன வயசு இல்லையா? வாங்கின பேனாவும் எழுதுதான். நம்ம என்ன பண்றோம்? கடையில போய் கிறுக்கி பாக்குறோமா இல்லையா? பேனா வாங்கும் போது யாராவது எழுதி பார்க்காம பேனா வாங்குறீங்களோ? யாருமே கிடையாது. யாராவது உலகத்துல யாராவது வாங்குவானா? பேனாவை கொடுத்த உடனே என்ன பண்ணுவோம்? எழுதுதான். எங்கேயாவது ஒரு ஸ்கிரிப்ளிங் பாட் இருக்கும், எழுதி பார்ப்போம். காரணம் என்ன? அது பிராண்டட் பேனாவாக மவுண்ட் பிளாங்க் பேனாவாவே இருக்கட்டுமே, பார்க்கர் பேனா மவுண்ட் பிளாங்க் பேனாவாவே இருக்கட்டும். ஆனா எழுதுதான்னு பாக்குறோமா இல்லையா? சைக்காலஜி. பேனாக்கே இந்த விஷயம்னா ஒருத்தர் மந்திரத்தை கொடுத்திருக்காருன்னா, ஐயோ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்யா, இன்னமும் ஒரு மத்த மந்திரத்தை கொடுத்துட்டு போயிருக்கான், இது வேலை செய்யுதா இல்லையான்னு எனக்கு தெரியணும். கியூரியாசிட்டி இந்த அம்மாக்கு. என்ன பண்ணுது? டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கிரவுண்ட் தேவை இல்லையா? அவர் என்ன சொல்லியிருக்காரு? யார மனசுல நினைச்சு நீ கூப்பிட்டாலும் வருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவ உடனே மேல பார்த்தா கதிரவனை பார்த்தாள். ஆப்பா ஆதவனே, உன்னை நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்றேன்னா அவர் டபால் கீழே இறங்கி வந்துட்டார். இந்த அம்மா என்ன பண்றதுன்னு புரியல. இது அப்படியே சுத்தி சுத்தி பாக்குது. உடனே இந்தா என் அருளிலே உனக்கு ஒரு குழந்தைன்னு கையில குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டேன். இந்த அம்மாவுக்கு தலை புரியல, கால் புரியல, வால் புரியல, ஒன்னும் புரியல. அதனால என்ன சொன்னா? பின்னை வந்ததும், நீ பிறந்த உடனே நான் என்ன பண்ணேன்? பேழையில் விடுத்ததும், ஒரு பொட்டியை ஒண்ணு பண்ணி அந்த பெட்டிக்குள்ள ஒண்ணு வச்சு அனுப்பி விட்டுட்டேன். பிழையில்லாது உரைத்திட கேட்டு. மாத்தமே இல்லப்பா, நடந்த உண்மையை சொல்றேன். இதுதான் நடந்தது. மாயனார் விறகு இது என மனத்தினில் மதித்து உவந்து அழித்திடும் வள்ளல், நீ அந்நாள் என்னை பயந்தாவள் எனினும் நின்மொழி நெஞ்சுரத் தேரேன். இங்க வந்து நீ சொன்ன வார்த்தையை அன்னைக்கு மாயனார் யாரு? கிருஷ்ணன் அன்னைக்கு சபையில் இந்த வார்த்தையை சொன்னா. இன்னைக்கு நீ இந்த வார்த்தையை மீண்டும் வந்து சொல்கிறாய். அம்மா, எனக்கு ஒரு இதுல பிரச்சனை என்ன இருக்கு தெரியுமா? எனக்கு தாய் என்று சொல்லிக் கொண்டு நிறைய பேர் என்னுடைய வீக்னஸோட விளையாட பார்த்தாங்க. என்ன பண்றது? போற வரவெல்லாம் கர்ணனுக்கு தாயை பார்த்தா பாசம் இருக்குடா, தாய்ன்னு சொன்னா 10 ரூபா கொடுக்கறது அந்த 20 ரூபா கொடுத்துருவான்னு சொல்லி வச்சுட்டாங்க போல. நம்ம ஆளுங்களுக்கு அது பத்தாத, அம்மான்னு சொன்னா காசு நிறைய கொடுக்குறான் போல இருக்குன்னு எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு அவங்கிட்ட போய் தாய் என்று சொல்லி நடிக்க ஆரம்பித்து விட்டார். தாய் நடிக்க ஆரம்பிச்ச உடனேயே இவன் ரொம்ப வருத்தப்பட்டு அவன் ஒரு தவத்தை செய்து, எனக்கு உண்மையான தாய் யாருன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், தாய் அன்பிற்காக அலைகின்ற ஒரு ஆத்மாவா இருக்கிறேன், எனக்கு ஏதாவது உன்னை நீங்க செய்யுங்கன்னு சொல்லுகின்ற பொழுது நாகலோகத்தில் இருந்த ஒரு நாக தேவதையானது வந்து அவனுக்கு ஒரு புடவையை தரு. இந்த புடவையை உண்மையான தாய் மட்டுமல்லாது அவளை தவிர வேற யாராவது உடுத்தினால் அவர்கள் உடல் பற்றி எரியும். இதுதான் அதனுடைய ஒரு பிளஸ் பாயிண்ட்.
அப்ப டெஸ்டிங் கிரவுண்ட் என்ன? அந்த புடவை இல்லையா? நீங்க கெமிஸ்ட்ரி லேப்ல சொல்லுவோம் இல்லையா, இதுதான் இந்த மெட்டீரியல், இதுதான் சோடியம்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? டெஸ்ட் டியூப்ல போட்டு எதையோ ஒரு கெமிக்கல்ஸை போட்டோம்னா அதுல புகையா வரும். அந்த மாதிரி ஏதோ ஒரு டெஸ்டிங் கிரவுண்ட் வச்சிருக்கான் கர்ணன். இப்ப ஒன்னுத்த டெஸ்ட் பண்ணணும். என்ன டெஸ்ட் பண்ணணும்? புடவைய கட்டி டெஸ்ட ப்ரூவ் பண்ணணும். அதுதான் இங்க கதை. அதை சொல்றார். பேயனார் பேய் ஆனர் சிலர். அதனால என்ன ஆச்சுன்னா, உடனே ரொம்ப கஷ்டப்பட்டதினாலே அந்த உடை கிடைச்சது. அந்த உடையை கொடுத்ததினாலே என்ன ஆச்சாம்? பேய் ஆனர் சிலர் பேயா போயிட்டாங்க. பேரறிவு இன்மையால் பெற்ற தாய் எனக்கு என வந்து தூய நாகரின் அமைத்த ஒரு துகிலினால் துன்பமுற்று என்பு உரு ஆனார். எலும்பு மாதிரி சில மாறிட்டாங்க, என எரிஞ்சு போயிட்டாங்க. ஆகவே அம்மா, அடாது செய்தவர் படாது பட்டனர் என்னும் அங்கர்கோன் அருள்மொழி கேட்டு எனக்கு தப்பு நினைக்கணும்னு நினைச்சவங்க கெட்டு போனாங்கிற வார்த்தை பழமொழி. உனக்கு தப்பு நினைக்கிறவன் கெட்டு போவான் அப்படிங்கிற பழமொழியை பார்த்து, அதுபோல அந்த அருண்மொழியை கேட்டு நான் அந்த உதவியை கொடுத்திருக்கிறேம்மா அப்படின்னு சொல்றான். தடாது அன்புடை கொடாது தூமொழி பகர் தையலும் மையலின் தவிர்த்து. இந்த வார்த்தையை சொன்ன உடனே குந்தி என்ன பண்ணாலாம்? மயக்கமே இல்லை அவளுக்கு, தயக்கமும் இல்லை. அவ என்ன சொன்னா, டக்குன்னு கைய நீட்டினா அந்த புடவைய கூடுன்னு புடுங்கணும். ஏன்னா அவளுக்கு என்ன பயம்? அவதான உண்மையான தாய். அவளுக்கு என்ன பயம்? படமது என் கையில் தருக என வருத்தலும் பயத்திலேன் எனில் எனை முனி என்று எடா விரித்து அலைந்து உடல் பட போர்த்து எதிர் ஈன்ற தாய் ஆம் என இருந்தாள். போனா அவன் கையிலிருந்து அந்த துணியை எடுத்தான். உன்னை பெற்ற தாய் நான் தான்ங்கிறது இது உண்மையை பறைசாற்றும் என்று சொல்லி அந்த உடம்பிலே அந்த ஆடையை அழகாக புடவையாக சுற்றி கொண்டாள். அப்படி சுத்திக்கிட்டு எதிரில் நிக்கிறான். கட்டின மாத்திரத்திலே எல்லாரும் எரிஞ்சு போனார்கள். இவ உண்மைதாய் நிக்கிறா. இருந்த தாய் ஈன்ற அன்று போல் உருகி, அப்படியே பார்த்த உடனே இவனுக்கு அப்படியே சங்கடம். தாய் யாருன்னு உண்மை தெரிஞ்சு போச்சு. உண்மையான தாய் டெஸ்டிங் கிரவுண்ட்ல டெஸ்ட் பாஸ். அப்ப என்ன பண்றது? தாய்க்கு ஒரே சந்தோஷம், இவனுக்கு தாய் கிடைத்து விட்டாள். தாய்க்கு மகன் கிடைத்து விட்டான் இல்லையா? இரு தட கொங்கை பால் சொரிந்தாள். ஒரு பிள்ளைக்கு தாய் வாஞ்சையிலே பால் சுரப்பது போல் அவனை கண்டு பால் சொரிந்தாள். அருந்துவான் போல் இரவிசேய் விரும்பி அதரத்தோடு புழுகு ஆனான். பக்கத்துல வந்து அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டான். புரிந்த தாய் அன்போடு இருகுறத் தழுவி பொன்முடி மொயினாள். உயிரா புரிந்து நான் அன்றே உன்னை வளர்த்து எடுக்க பாக்கியம் செய்திலேன் என்றாள். அப்படி வந்த ரெண்டு பேரும் கட்டிக்கிறாங்க. கட்டி முடிச்ச பிறகு அம்மா அவனுடைய தலைய கோதுரா. என்ன தாய் எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் அவன் தாய்க்கு பிள்ளை தானே. ஊருக்கு ராஜாவா இருந்தாலும் தாய்க்கு பிள்ளை தானே. என்னதான் இருந்தாலும் தாய்க்கு முன்னாடி அவன் குனிஞ்சுதானே ஆகணும். அவன் தலைய கோதி சொல்றான், அப்பா உன்னை எடுத்து வளர்க்கக்கூடிய பாக்கியம் இல்லாமல் போச்சு, பாக்கியம் செய்தில்லை, என்னால பண்ண முடியாம போச்சுராப்பா. அழுறா. வருக உடனே சொல்லிடுறான் நேரடியா. அவளுக்கு மனசுல பட்டது பேசிட்டா. வாப்பா என்னோட, வருக என் மதலையாய், முதல் பிள்ளையா வாப்பா. இளைஞர் ஐவரும் நின் மலர் அடி அன்பினால் வணங்கி, உன் கீழே உன் தம்பி 5 பேர் நிப்பான்டா. உன் பாதத்தை நீ என்ன சொல்றியே கேட்பாங்க. உரிமையால் மனம் ஒத்து ஏவலே புரிய ஒரு தனி செய்ய கோல் ஓச்சி. நீ தனிய, நீ சொல்றது சட்டம் நடக்கும்.
ஏன்னா நீதான் அண்ணேன்னு நான் சொன்னேன்னா என் பிள்ளை மறுத்து சொல்ல மாட்டேன். 5 பேரும் கேட்பான் இல்லையா? அதுல ஒரு குந்திக்கு ஒரு சின்ன கர்வமும் இருக்கு பாத்தீங்களா? என் 5 பிள்ளையும் நான் சொன்னா கேப்பான். இங்க அப்படியே ஆப்போசிட். இந்த பிள்ளை எது சொன்னாலும், அப்பா என்ன சொன்னாலும் பிள்ளை கேட்கறது இல்ல துரியோதனன். அங்க 5ல 100 கேட்கறது இல்லையா? இங்க 5 பிள்ளைய வித்திருக்கான். என்ன சொல்றான்? நான் சொன்ன கேட்பான், என் பிள்ளைகள் கேட்பார்கள். ஒரு தனி செய்ய கோல் ஓச்சி, அழகாக நீ ஒரு செங்கோலை செஞ்சு அரசெல்லாம் வந்து உன் கடதலை வணங்கி ஆண்மையும் செல்வமும் விளங்க குருகுலாதிபருக்கு குறிசிலாய் வாழ்வு கூர்ந்தே கடன் என குறித்தாள். நீ அப்படி இருந்து இந்த குருகுலத்தினுடைய பெரிய பேரரசாக நீ இருந்து ஆட்சி செய்வாயாக அப்பா, நீ வாங்க. இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே சிச்சுவேஷன் தான் கிருஷ்ணன் கர்ணனிடத்திலே சொல்றார். சொன்னாரா? கிருஷ்ணன் கர்ணனிடத்திலே சொல்றார். என்ன வார்த்தை சொல்றார்? உன் தாய் குந்தி, உன்னுடைய தம்பிமார்கள் அந்த 5 பேர், கிளம்பி வா. உன் தம்பிகள் உனக்கு உன்னோட இருப்பாங்க துணையா. நீ தனியாக இந்த பரதவ குலத்தை, இந்த குலத்தை நீ ஆட்சி செய்யலாம்னு சொன்னான். அதுக்கு மறுப்பு என்ன சொன்னா கர்ணன்? செஞ்சோற்று கடன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி கிருஷ்ணனிடத்துல சொன்னான். இப்போ அந்த வார்த்தையை ஏற்கனவே அந்த காரணத்தை அங்க சொல்லியாச்சு. அந்த ஒரு காரணம் மட்டும் சொன்னா போதுமா? ஸ்ட்ராங்கா இருக்குமா? இப்ப கேட்கறது தாய் இல்லையா? தாய் கிட்ட நான் செஞ்சோற்று கடன் மட்டும் சொன்னேன்னா தாய் ஒத்துப்பாள? தாய் என்ன சொல்லலாம்? ஏண்டா அம்மாவை விட பெருசாடா அப்படின்னு கேட்டுட்டா என்ன ஆகும்? அப்போ துரியோதனன் ஒரு உயர்வினுடைய தன்மையை, துரியோதனுடைய உயர்வு தன்மையை பேச வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கதாபாத்திரத்துடைய சிச்சுவேஷன் நான் சொல்றது புரியுதா? சுய சூழ்நிலை. இப்ப தாய் கேட்கிறா, தாய் இடத்திலே நான் ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும். என்னன்னு சொல்லணும்? துரியோதனனுடைய உயர்வை சொல்ல வேண்டும். துரியோதனனுடைய உயர்வை சொல்லுவதானால் துரியோதனன் இதுவரை அவர்கள் பார்க்காத ஒரு முகமாக அவர்களுக்கு தெரிய வேண்டும். நான் சொல்ற புரியுதா? இப்படி சொன்னாதான் ஓஹோ அப்படியான உறவு இவங்க 2 பேருக்கும்னு தோணவர். அப்ப அதுக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லணும் இல்லையா? கர்ணன் அங்கதான் ஆரம்பிக்கிறான் பாருங்க. என்ன அழகான வார்த்தைகள் பாருங்க. பெற்ற நீர் மகவு அன்பு இலாமையோ அன்றி பெரும் படி நாணியோ விடுத்தீர். ஆரம்ப வார்த்தை சரியா? அம்மா, நீ என்ன பெற்றெடுத்த, என்ன காரணமோ, ஒருவேளை உனக்கு என் மேல அன்பு இல்லையோ, இல்ல பழிக்காகவோ என்ன பண்ணிட்ட? விட்டுட்ட. அற்றை நாள் தொடங்கி, நீ என்னைக்கு நாத்துல விட்டியோ அன்னியில இருந்து ஆரம்பிச்சு அற்றை நாள் தொடங்கி என்னை இன்றளவும் ஆர் உயிர் துணை என கருதி கொற்ற மாமகுடம் புனைந்து அரசளித்து கூட உண்டு உரிய தம்பியரும் சுற்றம் ஆனவரும் என் அடி வணங்க தோற்றமும் ஏற்றமும் அளித்தான். இப்ப எங்க உடைக்கிறான் பாருங்க. அம்மா, நீ அன்னைக்கு விட்ட பிறகு அன்னைக்கிலிருந்து ஆரம்பிச்சு என்னைக்கு நீ என்ன ஆத்துல விட்டிய அந்த நாள் தொடக்கம் இன்னி வரைக்கும் என்னன்னு வச்சிருக்கான்? உயிர் துணைன்னு வச்சிருக்கான். உயிர் துணைன்னா சும்மா ஏதோ பக்கத்துல வச்சிருக்கான் மட்டும் இல்ல, கொற்ற மா மகுடம் புனைந்து எனக்கு ஒரு ராஜாங்கத்தை கொடுத்தான். அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதியான அங்க தேசத்தை கொடுத்தான். கொடுத்து அரசளித்து
அது மட்டுமா, கூட உண்டு என்ன அர்த்தம், தோல்ல கையை போட்டு வாடா 2 பேரும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு துரியோதனன் சொல்லியிருக்கான். புரியுதா? வித்தியாசம் பார்க்கல. உரிய தம்பியரும் சுற்றமும் ஆனவரும் என் அடிவணங்க. நீ என்னமோ 5 பேரை சொன்ன, இங்க எத்தனை பேர் எனக்கு நமஸ்காரம் பண்றான்? 100 பேர் நமஸ்காரம், 99 பேர்னு வச்சுப்போம். துரியோதனன் நீங்களா? 99 பேர் எனக்கு நமஸ்காரம் பண்றான். அது தவிர அவனுடைய சொந்தக்காரனும் என் அவன் அடிவணங்கி தோற்றமும் ஏற்றமும் அளித்தான். எனக்கு என்ன கொடுத்தான்? தோற்றம் மட்டும் இல்ல, நான் யாருன்னு ஒரு ரெகக்னிஷன் கொடுத்திருக்கானா இல்லையா, அதுதான் தோற்றம். என்னை யாருன்னு வெளியில காட்டியிருக்கானே, அது ஏற்றம். இது ரெண்டுத்தையும் யாரு கொடுத்தான்? எனக்கு துரியோதனன் கொடுத்தான். அப்ப அம்மா யோசிக்கிறான், சரி ஓஹோ, ஏன்னா முதல்ல ஒரு வார்த்தையை போட்டுட்டான். என்ன சொல்லிட்டான்? உனக்கு ஒருவேளை என் மேல அன்பு இல்லாதனாலேயோ இல்ல பழிபாவத்துக்கு அஞ்சியோ அப்படின்ட்டான். அப்பவே ஒரு ஷாக்கிங் நியூஸை கொடுத்தவன் அடுத்தது ஒரு நியூஸ் வைக்கிறான் பாருங்க. இங்கத்தான் இது வந்து ஒரு அழகான ஒரு துரியோதனனுடைய ஒரு நட்பினுடைய நீட்சி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். துரியோதனனுக்கு இப்படி ஒரு முகம் இருக்கு அப்படிங்கிறதே வில்லி பாரதத்தின் வழியாகத்தான் நமக்கு வெளியே தெரியுது. என்ன சொல்றான்? உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். பானுமதி என்கின்ற அவன் மனைவி, துரியோதனனுடைய மனைவி பானுமதி. 2 பேரும் ஒரு நாள் அந்த புறத்திலே, பானுமதியினுடைய அந்த புறத்திலே உட்கார்ந்து 2 பேரும் சொக்கட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த தாயக்கட்டையை வச்சு தாயக்கட்டையை போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. யாரு? கர்ணனும். நல்லா ஞாபகம், துரியோதனன் இல்ல, துரியோதனன் மனைவியும் கர்ணனும் உட்கார்ந்து எதிரெதிரில் உட்கார்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சொக்கட்டா விளையாடுறாங்க. இதோ 4, இதோ 8, 2 பேரும் போட்டு போட்டு விளையாடுறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, வாயிலுக்கு இப்படி முதுகை காட்டிக்கொண்டு கர்ணன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். பானுமதிக்கு வாயில் தெரியும். நான் சொல்ற புரியுதா? பானுமதி இஸ் ஃபேசிங் தி கேட். இவன் ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கிறான், டைரக்ஷன்ல கர்ணன். ஆகவே வாசல்ல யார் வர்றாங்கிறது யாருக்கும் தெரியாது, பானுமதிக்கு தான் தெரியும். விளையாடிட்டு இருக்கா சுவாரஸ்யமா. அப்ப துரியோதனன் அங்க வந்துட்டான். சரியா? விளையாட்டு சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. கர்ணன் வந்து ஒரு ரெண்டு கட்டங்கள் லூஸ் பண்ணிட்டான். அதனால அவன் வந்து என்ன பண்ணணும், அவன் ஜெயிக்கணும்னு விளையாடிட்டு இருக்கான் தீர்மானமா. பானுமதி விளையாடிட்டு இருக்கிறவ எதிரில அவளுக்கு தன்னுடைய கணவன் அந்த பக்கம் வரான். கணவன் வர்றான்னு சொன்னா எந்த பெண்ணுக்கும் இயற்கையாகவே கணவனுக்காக எழுந்திருக்கணும்னு எழுந்திருச்சிருவாங்க. அதாவது நாகரிகத்தின் கருவி, அது ஒரு மரியாதை. ஏன்னா கணவன் உள்ள வரார், அவருக்கு என்ன வேலை செய்யணும், என்ன கொடுக்கணுமோ, தண்ணியாவது கொடுக்கணுமோ, வாங்கன்னு சொல்லணும், இதெல்லாம் இருக்கு. ஆகவே அவர் கேட்டுக்குள்ள வர்றார். வந்த உடனேயே இவன் என்ன பண்றா, சட்டுன்னு எழுந்து பேசல, சட்டுன்னு எழுந்திருச்சுட்டான். கர்ணன் என்ன நினைச்சான், என்னன்னா நம்மள கேம்ல பாதியிலே விட்டுட்டு இவன் போறா போல இருக்குன்னு சொல்லி அவசரமா எங்க நீ போற அப்படின்னு சொல்லி அவளை கையை பிடிச்சு கீழே உட்கார வைக்கணுங்கிற அந்த படபடப்பு, கேம்னுடைய படபடப்புல அவளுடைய மடியை பிடித்து இழுக்கின்றான். மடியிலே மணிமேகலை என்று சொல்லக்கூடிய, மேகலை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆபரணம் இருக்கு. அது மணிகளால் கோர்க்கப்பட்ட ஆபரணம். அதை பிடிச்சு இழுக்க அந்த மணி மேகலை என்கின்ற அந்த ஆபரணம் அருந்து கீழே ஓடுது மணிகள். கர்ணன் எதிர்பார்க்கல. நல்லா யோசிச்சு பாருங்க. ஃப்ரெண்டினுடைய ஒய்ஃப், ஃப்ரெண்டு வீட்டுல இல்ல, ஃப்ரெண்டினுடைய பொண்டாட்டி மடியை பிடிச்சி இழுக்கிறான்னா சும்மா இருப்பானா? ஃப்ரெண்டு உள்ள நுழையிறான், எப்படி இருக்கும்? நம்ம ஊர் படமா இருந்தா உடனே அருவாள் எடுத்து வெட்டி கதை முடிஞ்சிருக்கும். அதுதானே படம் போகும், அப்படித்தானே சீரியஸா படம் போயிருக்கும். கர்ணனுக்கு தெரியல, அவன் இன்டென்ஷனா பண்ணல. அவனுக்கு என்ன, விளையாட்டு சுவாரஸ்யத்துல இவன் எழுந்திருச்சுட்டான்னு ஒரு அவசரத்துல
அவளுடைய மடியை பிடிச்சி இழுக்கிற, அவளுடைய கையை இழுக்கிறேன்னு நினைச்சு அவன் மடியை பிடிக்க, மடியில் இருக்கக்கூடிய மணிமேகலைகள்ல பட்டு அது அருந்து மணிகள் எல்லாம் கீழே ஓடுது. இந்த சீன் அருமையாக இருக்கும். கர்ணன் படத்திலேயே நல்லா பண்ணிருப்பாங்க. அசோகன் நின்றுட்டு இருப்பான், அங்கே சாவித்திரி எழுந்திருப்பா. சாவித்திரி தான் பானுமதி. அப்ப சிவாஜி கணேசன் பிடிச்சு இழுக்க அந்த மணிமேகலைகள் அப்படியே அருந்து ஓடும். இவன் ஒரு நிமிஷம் தகச்சு போயிடுவான். ஐயோ என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்ட்டு. அந்த மணிகள் ஓடி அந்த துரியோதனன் வருவான். உள்ளுக்குள்ள வருகின்ற பொழுது அந்த மணிகள் அவன் காலில் மோதி அப்படி ஓடும். மற்றவனா இருந்தா கோவப்பட்டிருப்பான், என் பொண்டாட்டினுடைய மணியை பிடிக்கிறதுக்கு நீ யாரான்னு ஒரு அறை. ஆனா துரியோதனன் கர்ணனின் மீது இருந்த நட்பினாலும் தன் மனைவியின் மீது இருந்த பாசத்தினாலும் அவன் என்ன சொன்னானா, சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கோக்கவோ என்று கேட்டான். இது ஒரு புதுவிதமான டைமென்ஷன் துரியோதனனுக்கு. ஏன்னா துரியோதனன் கொடுமையானவன் தான் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. பாண்டவர்களுக்கு துரியோதனன் எதுவும் கொடுக்க மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான். துரியோதனன் ரொம்ப மோசமான மனசுடையவன். இந்த டைமென்ஷன் மட்டும்தான் தெரியும். இந்த கதையை கர்ணன் நடந்த நிகழ்வை சொன்ன பிறகுதான் துரியோதனுக்கும் கூட இவ்வளவு மனசு இருக்குங்கிறது குந்திக்கு புரிய வரும். சொல்றான் பாருங்க, மடந்தை பொன் திரு மயகலை மணி உகவே மாசு அற திகழும் ஏகாந்த இடம் தன்னில் புரிந்தே நான் அயர்ந்து இருப்ப எடுக்கவோ கோக்கவோ என்றான். எப்படி எடுக்கவோ கொக்கவோ? திடம் புடைத்திட வேல் ராசராசனும் செருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே எனக்கு இனி புகழும் கர்மமும் தர்மமும் என்றான். இப்படி இருக்கிறவனை விட்டுட்டு நான் எப்படி வர முடியுமா, நீ சொல்லு. அவனுக்கு இந்த உடம்ப கொடுக்கறது தான் என்னுடைய கர்மம், என் புகழ், என் தர்மம்னு முடிச்சுட்டான். எப்பேற்பட்டவன்? தன் மனைவியினுடைய இடையில் இருந்த மணிமேகலையை அவசரத்திலே அறுத்தவனை கூட நட்பிற்காக, நட்பின் மூலமாக சந்தேக பார்வை படாமல் அவனை பார்த்து, நண்பா சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கோக்கவோன்னு கேட்டானே அந்த துரியோதனன், என் மீது வைத்திருக்கக்கூடிய உயர்வான ஒரு நட்பு. இந்த நட்புக்கு நான் என்ன பண்ண போறேன்? செஞ்சோற்று கடன். இப்ப குந்தினால என்ன பேச முடியும்? குந்தினால எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டைமென்ஷனை குந்திக்கே தெரியாது. இப்படி ஒரு ஆள் துரியோதனன்ங்கிறது தெரியாது. அத கர்ணன் சொல்லிட்டான். சொன்ன உடனே குந்தி அவளால் எதுவும் பேச முடியாது. இனி என்ன செய்ய போற? அவன் என்ன, she has to accept. ஏன்னா அவனுடைய முடிவு கரெக்ட். அப்படியான ஒரு ரெகக்னிஷன் இல்லாத, அப்படி அவனை விட்டு கொடுக்காமல் இருந்த ஒருத்தனுக்கு தானே அவன் நிக்க முடியும் போருக்கு. அதை புரிஞ்சுக்கிறான். அப்ப அவனுக்குத்தான் இனி புகழும் கர்மமும் தர்மமும், எனக்கு எல்லாமே அவன் தான். குந்தி வருத்தப்படுறான். இதை தவிர பின்னையும் பற்பல மொழிந்த பின் 2 பேரும் பேசுறாங்க. பேசியும் பலவும் பேசி என் பூசலோ விளைந்தது, உண்ணி நீர் இங்கு வந்தது என் கரவாது உண்மையால் உள்ளவாறு உரைமின். அதெல்லாம் பேசியாச்சு. பேசின பிறகு சொல்றான் கர்ணன், அம்மா பேசி என்ன பரவாயில்ல, இவ்வளவு தூரம் நீங்க வந்ததுக்கு காரணம் என்ன சொல்லுங்க. ஏன்னா விஷயத்துக்கு வந்துருவோன்ட்டான். ஏன்னா சும்மா பேசிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன மைந்தனும் இப்பரிசினால் உரைப்ப இன்று அறந்துறந்த அன்றையினும் அன்னை நெஞ்சு அழிந்தே இருகண் நீர் சொரிய அலறி வாய்க்குளறி நொந்து அழுதாள். என்னதான் இருந்தாலும் தாய்ப்பாசம் அவளுக்கு. ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஏற்கனவே கிருஷ்ணன் சொல்லிட்டான், கர்ணன் இருந்தான்னா அர்ஜுனன் காலி.
அர்ஜுனன் நிக்கிறான்னா கர்ணன் காலி. உனக்கு 5 பிள்ளைங்க மட்டும்தான் குந்தி. கர்ணனோட அர்ஜுனனோடாங்கிறது காலம் முடிவு செய்யும். யாரு இவர்தான் முடிவு செய்யறாரு, அது வேற. காலம் முடிவு செய்யும் என்று சொல்லிவிட்டான். நீ மொத்தத்துல 5 தான் உனக்கு. பஞ்ச பாண்டவர்கள் 5 தான் உனக்கு கணக்கு. 5 பிள்ளைகள் உனக்கு. அது கர்ணனோட கர்ணன் உள்ள அர்ஜுனன் விட்டு போடுறானா, இல்ல அர்ஜுனன் நின்னு கர்ணன் போயிடுறானா அப்படிங்கறது காலம் முடிவு செய்யும் என்பதை சொல்லிவிட்டார். இப்போ இவன் வரமாட்டான்னு சொன்னதையும் அவர் சொல்லிட்டார். அவன் வரமாட்டான் அப்படிங்கிற வார்த்தையும் அவர் ஏற்கனவே பேசிட்டார் இல்லையா? பேசிட்டான்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த வரத்தை கேளுந்தான்னு அனுப்பியிருக்காரு. அதனால அவர் சொன்ன உடனே அழறான். அன்னை நெஞ்சு அழிந்தே இரு கண் நீர் சொரிய, அப்படியே கண்ணில் தண்ணி கொட்டு, அலறி வாய் குளறி நொந்து அழுதாள். அழுறா. சொல்லிட்டு சொல்றா, ஆண்டு மாமகனும் இரு கண் நீர் துடைத்து. அங்க உடனே கர்ணன் அவளுடைய கண் நீர்களை துடைக்கிறான். அன்னையை பன்முறை தேற்றி. அம்மா அழாதீங்க, பரவாயில்ல, சொல்லுங்க சொல்லுங்க. மூண்ட வல்வினையின் பயன் அலாது யாருக்கும் முயற்சியால் வருவது ஒன்று உண்டோ? இது கர்மத்தினால் ஏற்படுவது, இது வினையினால் வருவது. இத நீ நானும் மாத்துறது எப்படிமா முடியும்? முடியாது, விட்டுடு. அதுக்காகலாம் வருத்தப்படாது. வேண்டும் யாவையும் தருவேன். நீ என்ன வேணும்னு கேளுமா, தர்றேன். நீரும் வேண்டிய வேண்டுக. வார்த்தையை பாருங்க. உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லல. நீ வேண்டியதை வேண்டுக என பாண்டுவின் திருமா மனைவியின் அதற்கு பண்பினாள் இன்னை பகர்வாள். எப்போ குந்தி பேச போறான். என்ன வரம் கொழு கேட்கப்போறான். என்ன வரங்கள்? பார்த்தன் வெஞ்சமரில் நின்னோடு மலைத்தால். வந்துட்டான், விஷயத்துக்கு வந்துட்டான். பார்த்தன் தன்னுடைய அர்ஜுனன் உன்னோட சண்டைக்கு வந்தா, பகை பெரும் பாந்தள் ஆம் பகழி கோத்தலும் பிழைத்தால் மரித்தும் நீ விடுத்து கோரல். முதல் வரமா போட்டா ஒரு வார்த்தை. என்ன? அப்பா, உன்னை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு பார்த்தன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனன், வில்லுக்கே உரித்தான விஜயன் வரப்போறான். ஆமா, அவனை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு அவனுக்குன்னே வச்சிருக்கக்கூடிய ஒரு நாகாஸ்திரம் ஒண்ணு இருக்கு. ஆமாம், அதை மறுமுறை அவன் மீது பிரயோகப்படுத்தாதே. ஒரு முறை தப்பி போச்சுனா முடிச்சிட்டான். என்ன சொல்லிட்டா? கோத்தலும் அப்பகழி கோத்தலும். நீ கோத்து விட்டுட்ட, பிழைத்தால் தப்பி போச்சுனா மரித்தும் நீ விடுத்து கோரல், திரும்பி நீ விடாத. இரண்டாவது பயன்படுத்த கர்ணன் யோசிச்சிருப்பான் இல்லையா? என்னதான் அம்மாவா வந்தாலும் ஒரு பிளானோட தான் வந்திருக்கா. ஒரு பிளானோட தான் வந்திருக்கிறா. இவளுக்கு வேண்டியது டிக்கெடிக்கணும்னு வந்துட்டா அப்படிங்கிற மனசு வந்திருக்கும். சரி என்று ஒரு வரம் குறித்தாள். அடுத்தது, வாய்த்த மற்றவர்கள் இளைஞர்கள் என்று அவரை மலையல். எப்படி? அடுத்தவங்களை கொல்லக்கூடிய சந்தர்ப்பம் வந்தா அடுத்த நாள் வரையும் கொல்லக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்ஜுனனை தவிர வேற யாரும் நீ பெருசா கொல்லணும்னு டார்கெட் வச்சுக்காத. அர்ஜுனனை கொல்லணும்னு நினைச்ச நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பிரயோகப்படுத்தாது. புரிஞ்சு போச்சா? அதாவது நீ சண்டை போடு, ஆனா பெருசா சண்டை போடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருக்கா. ஒரு படத்துல சொல்லுவானே, இது கண்ணாடி கண்ணாடி மாதிரி, இது கட்டில் கட்டில் மாதிரி அப்படிங்கிற மாதிரி. நீ சண்டைக்கு போ, சண்டை போடுற மாதிரி நில்லு. அவன் தூக்கிட்டு வந்தானா கொல்லுடாத, கொல்ற மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒரு மாதிரியா செய்ய சொல்லி குந்தியினிடத்திலே, குந்தி அவனுக்கு கர்ணனிடத்திலே ஒரு வரத்தை வாங்குறான். வாங்கின உடனே அவன் ஒண்ணு பண்ணல. அதுதான் கர்ணனுடைய ஒரு மனசுங்கிறது. திருகனை ஒன்று தொடுக்கவும் முனைந்து செரு செய்வேன். இப்ப பேசுறான்.
இது சொன்ன உடனே அவன் என்ன பண்ண போறான்னு யோசிக்கிறான். ஏன்னா என்ன சொல்லுவான், வார்த்தைகள் என்ன வரும்னு யோசிக்கிறான். 2 வாரத்தை சொல்லிவிட்டான். மூத்தவன் காதல் இளைஞர்தம் பொருட்டால் மொழிந்தமை கேட்டு இவை மொழிவான். அவன் சொன்ன பிறகு இப்ப இவன் பேசுறான், கர்ணன் பேசுறான். தெரு கனை ஒன்று தொடுக்கவும். இதுல இந்த வரத்தை கேட்கறதுல கிருஷ்ணனுடைய ஒரு சைக்காலஜி ஒண்ணு இருக்கு. ஏன் அவர் ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பிரயோகத்தை கர்ணனிடத்திலே பண்ணக்கூடாதுன்னு கேளுன்னு கேட்கிறாருங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கர்ணனிடத்துல ஒரு சின்ன வீக்னஸ் ஒண்ணு இருக்கு. என்ன வீக்னஸ் அப்படின்னா, அவருக்கு எப்பவுமே தான் ஜெயிச்சிடுவேங்கிற ஒரு மனசுல ஒரு ஒரு ஈகோ இருக்கு அவருக்கு, இல்லையா? எப்ப சொன்னாலும் நான் ஒருத்தன் போது நாம சண்டை போடுறேன், எதை பண்ணி போடுறேன் தானே சொல்றான், இல்லையா? கிருஷ்ணன் அதை அடிக்கிறான். அதாவது என்ன, அவன் வீக்னஸ் என்ன, he has that ego. இப்போ அந்த ஈகோக்கான ஆன்சர் வருது பாருங்க. தெருகனை ஒன்று தொடுக்கவும் முனைந்து செரு செய்வேன் சென்னியோடு இருத்தல் மறுகனை தொடுப்பது ஆண்மையோ வலியோ மானமோ மன்னவர்க்கு அறமோ. ஒரு கனையில போட்டு சாகடிக்காம இன்னொரு தடவை போடுறது ஆண்மையாங்க. எப்படி முடிச்சிட்டான் பாருங்க, அவனை எந்த சைக்காலஜியில் அடிச்சிட்டான் பாருங்க. இதான் கிருஷ்ணன் பண்ணிருக்கக்கூடிய வேலை. ஏன்னா இவனுக்கு ஈகோ உண்டுன்னு அவனுக்கு தெரியும். 2வது தடவை யூஸ் பண்ணான்னா என்ன அர்த்தம், அப்ப முதல் தடவை நீ தோத்து போயிடுவேன்னு அர்த்தம், இல்லையா? நல்லா ஞாபகப்பட்டு பாருங்க. தம்பி நீ ஃபெயில் ஆயிட்டானா அடுத்த தடவை அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோ, நான் ஃபெயில் ஆக மாட்டேன் சார், நான் பாஸ் ஆயிடுவேன், நான் என்ன பாஸ் A+ வாங்குவேன் சார் சொல்லுவானா இல்லையா? ஈகோவை டச் பண்றது. இப்ப என்ன பண்றான், தூண்டி விடுறான். எப்படி, இதுதான் கிருஷ்ணனுடைய விளையாட்டு. அவன் என்ன பண்றான், தூண்டுறான். என்னன்னு தூண்டுறான் பாருங்க. ஒரு தடவை வில்ல போட்டு அவன் ஒரே அம்புல சாவடிக்கிறவன் தான் ஆண்மையானவன். 2வது தடவை போய் போடுறவன் மறுகனை தொடுப்பது ஆண்மையோ வலியோ. அவனுக்கு என்ன பெரிய பராக்கிரமமானவனா, மானமோ மன்னவர்க்கு அறமோ. அது அறமாகுமா? உருகனை ஒன்றே பார்த்தன் மேல் தொடுப்பேன். பாருங்க அவனை எப்படி டச் பண்ணி விட்டான் பாருங்க. ஒரே ஒரு கண போதும் எனக்கு அவனை சாகடிக்க. ஒழிந்தோருள் உயிர் என்று உரைத்தான். மற்றவங்க எல்லாம் போகட்டும், எனக்கு அவன் மேல அடுத்தவன் மேலேயும் இவனுக்கு ஒரு வீக்னஸ் பாருங்க. என்னன்னா, அடுத்தவனை நீ ஒண்ணும் பண்ணாதப்பான்னு சொன்னா என்ன அர்த்தம், அடுத்தவன் மேல எல்லாம் எனக்கு அக்கறை கிடையாது. எப்படி வாய் வருது பாருங்க. கர்ணனை அப்படி ரப் பண்றதுல கிருஷ்ணனை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாதுங்கிறது தான் கிருஷ்ணனுடைய ஒரு மாண்பு இங்க. அதுதான் கிருஷ்ணர் தான் அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்ல, ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்னா கிருஷ்ணர் இடத்துல கத்துக்கணும். எப்படி ஸ்ட்ராட்டஜியா அடிக்கணும், ஒருத்தனை எந்த இடத்துல அடிச்சா அவன் சுருண்டு விழுவாங்கிறத அவனுக்கு தெரியும். அழகா அடிச்சவன அவன் ஈகோ தட்டினவனா அதை ஈகோ பேஸ் பண்ணியே பேசிட்டான் பாரு. அதனால மற்றவங்களெல்லாம் நான் சாகடிக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை, அக்கறை இல்லை. நான் அவங்களும் எனக்கு பெருச பொருளே கிடையாது. தருகனர் அலர்க்கும் தருகன் ஆனவர்க்கும் தன்னெழி நிறைந்த செங்கண்ணான். அதனால அவங்கள பத்தி நான் கவலைப்படல, ஆகவே நீ ஒன்னும் கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லி, பெருவரம் 2 பெற்றபின் ஆனாலும் உனக்கு இந்த 2 வரத்தையும் நான் தர்றேன் அப்படின்னு கொடுத்துட்டான். பண்ணிட்டு முதல் முறையாக இதுவரைக்கும் யாரிடத்திலும் தனக்கு வேண்டும் என கேட்கின்ற குணமில்லாத கர்ணன் குந்தியின் இடத்திலே தனக்கு 2 வரம் வேண்டும் என்று கேட்கிறான். இதுதான் அதுல சைக்காலஜி. இது அடுத்த உள்டா ஆகுது பாருங்க, சினேரியோ எப்படி மாறுது பாருங்க. இதுவரை யாரிடத்திலும் கொடுத்துதான் பழக்கம், உனக்கு கேட்டு பழக்கம் இல்லை. யாரையும் கேட்டதில்லை, எனக்கு குடுன்னு கேட்டதில்லை. ஆனால் முதன் முறையாக குந்திய இடத்திலே கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? பெருவரம் 2 பெற்றபின் தன்னை பெற்ற தாயினை கரம் குவித்து கை தூக்கி நமஸ்காரம் பண்ணி, தருவரம் எனக்கும் 2 உள, எனக்கு நீங்க 2 வரம் தரணும்.
உலகில் சராசரங்களுக்கு எல்லாம் தாயீர், எல்லா உலகத்தினுடைய அண்ட சராசரத்துக்கும் தாய் என்ற ரூபத்தை பெற்றவளே அப்படின்னு சொல்றான். அப்ப குந்தி எப்படி பாக்குறா, என்ன சமாச்சாரம், நீ என்ன வரம் கேட்க போறான்? வெறு வரும் அமரில் பார்த்தனால் அடியேன் வீழ்ந்த போது. இவனுக்கும் புரிஞ்சு போச்சு இல்லையா, கர்ணனுக்கும் மனசுல படுது பாருங்க. இல்லைன்னா இப்படி ஒரு வரம் கேட்பானா? அந்த போரிலே பார்த்தன் கைய நான் அடிபட்டு மாண்டு போய் விழுந்தாள். எப்படி? அந்த பார்த்தனின் கைகளால் நான் அடிபட்டு மாண்டு போய் விழுந்தால் அவனியர் அறிய என்ன பண்ணணும்? அவனியர் உலகம் அறிய மறுவரும் முளைப்பால் எனக்கு அளித்து தன் மகன் எனும் வாய்மை உரைப்பீர். புள்ளேன்னு நீ உலகத்துக்கு சொல்லுமா, நான் தான் உன் புள்ளேன்னு உலகத்துக்கு சொல்லு. வார்த்தை இது, முதல் வார்த்தை, முதல் வரம். உய்வு அருதிரள் வெம்போர் முடிப்பும் அளவும் உமக்கு நான் மகன் எனும் தன்மை ஐவர்க்கும் அறியாவண்ணம் நீர் காப்பீர். உனக்கு நாம் பிள்ளைங்கிறது உனக்கும் எனக்கும் கிருஷ்ணனுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஆகவே உன்னுடைய 5 பிள்ளைகளுக்கு நான் இறக்கிற வரைக்கும் இந்த உண்மை தெரியக்கூடாது, வேற யாருக்கும் தெரியக்கூடாது. புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்த்தன் கையால் ஒருவேளை நான் செத்து போனேன்னா என்ன வச்சு நீ அழணும். அப்ப நீ உண்மையை சொல், நான் தான் உன் பிள்ளைன். இறந்த பிறகு, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உண்மையை சொல்லாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உண்மையை சொல்லாது. ஏன் உண்மையை சொல்லக்கூடாது? அங்க சொல்றான் பாருங்க, ஐவர் அறியாவண்ணம் நீர் காப்பீர். அல்லது அங்கு அவர் சிறிது அறியின், அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா மைவரும் கடற்பார் அனைத்தும் எனக்கே வழங்குவர். ஒத்துக்கிறான். அவன் ஜெயிச்ச ராஜ்யம் மட்டுமில்ல, இனி என்ன எடுக்க போறானோ அது அத்தனையும் என்ன பண்ணுவான்? மூத்த அண்ணன் எனக்கு கொடுத்துருவான். பாருங்க, மனசு பாருங்க. கர்ணனுக்கு புரிகிறது பஞ்சபாண்டவர்களுடைய மனம் இல்லையா? வழங்கினால் யான் என் கைவரும் துணைவன் தனக்கு அல்லால் வழங்கேன். நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட இவங்க கொடுத்தாங்கன்னா என்னுடைய நண்பன், எனக்கு உயிர் கொடுத்த நண்பன் ஒருத்தர் இருக்கான், துரியோதனன் கிட்ட தான் திருப்பி கொடுப்பேன். சண்டையா துரியோதனன் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு தான் இல்லையா? இப்ப கதையா அபத்தமா போயிடுது. இப்ப விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, ஐயோ கர்ணன் நம்மளுடைய அண்ணா, போ புடி இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கோ, நான் போய் கொண்டு போய் கொடுத்தேன்னு வச்சுக்கோ. அவன் என்ன பண்ண போறான்? குடுக்குன்னு போய் துரியோதன கொடுத்த, துரியோதனா நீ வச்சுக்கோன்றான். கடைசியில என்ன ஆச்சு? சண்டையா துரியோதனன் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு தான். இப்ப முதலுக்கே மோசமா போயிடும். அவன் ஒத்துக்கிறான் பாருங்க, கர்ணன் இந்த இடத்துல ஒத்துக்கிறான். கைவரும் துணைவன் தனக்கு அல்லால் வழங்கேன் கடைபிடி கருமம் இது என்றான். ஆகவே நீ வெளியில சொல்லாத. அப்ப 2 வரம். ஒன்னு, நான் இறந்தால் நான் உன் மகன் என்று உலகமறிய சொல்லு, அழு, உலகமறிய செய்தியை சொல்லு. 2வது, நான் இருக்கிற வரைக்கும் நான் உன் புள்ளேன்னு சொல்லாது, காட்டிக்காத. இதுதான் பெரிய சீக்ரெட். இந்த சீக்ரெட் சகாதேவனே வியப்பானான். சகாதேவன் கிருஷ்ணனிடத்துல சொன்னானா, கிருஷ்ணன் பரம்பொருள் என்பதை கூட காட்டி அவன் பரம்பொருள் என்பதை கூட புரிந்து கொண்டவன் சகாதேவன். ஆனா கடைசியில அவங்க அம்மா கர்ணனை தூக்கி தன்னுடைய மடியில போட்டு மகனே கர்ணான அழம்பொழுது ஓடி வந்து சகாதேவன் பார்த்துட்டு கிருஷ்ணன் இடத்துல சொல்லுவான், இவ்வளவு ஜோசியம் படித்து இவ்வளவு விஷயங்களை பார்த்த மாத்திரத்தில் என்னால சொல்லக்கூடிய எனக்கு கூட இப்படியான ஒரு ரகசியம் தெரியாம போச்சேங்கிறான் இல்லையா? அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரா, அதனாலதான்ப்பா ஜோசியருக்கு கூட தெரியாத இடங்கள் உண்டு.
புரியுதா? என்ன காரணம்? எல்லாராலையும் என்ன சொல்ல முடியாது. ஜோசியர் கடவுள் இல்ல பாருங்க. ஜோசியம் சொல்றவன் கடவுள் இல்ல. இருக்கிற கிரக நிலைகளை வைத்து நாம ஜெனரலா சொல்ல முடியும். எல்லாம் உண்மையாக சொல்லக்கூடியவன் கடவுள் ஒருவனே. ஆனா உண்மையாக இருக்கின்றவன் உண்மையை சொல்ல மாட்டான். என்ன காரணம்? கடவுளாக இருந்தாலும் நடப்பது அதுவே அப்படின்னு விட்டுட்டு போயிடுவான், சொல்ல மாட்டாங்க. ஐயா எனக்கு இவ்வளவு கஷ்டம் நடக்குது, எனக்கு இப்படி கஷ்டமா இருக்குன்னா வாயை திறந்து என்ன சொல்லுவாங்க? மகான்கள் இருந்து எல்லாருமே கடவுள் நிலையை உணர்ந்தவர்கள் என்ன சொல்லுவாங்க? நல்லது நடக்கும், நல்லதே நினை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உனக்கு கெட்டது வரும்ல சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நல்லதே வரும், நல்லதே நட, நல்லதே நட, இதுதான் சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர உன் கர்மா நீ சஃபர் பண்ணுவ, நீ இப்படிதான் போகும், இப்படிதான் கீழே விழுவேன்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஏன்? என்ன காரணம்? நம்பிக்கையை தருவதாகத்தான் வார்த்தைகள் இருக்கும். அது அவதாரங்களாக இருந்தால் என்னைக்குமே கீழே தொய்யக்கூடிய ஒரு வாசகத்தை யாரும் பேச மாட்டாங்க. எல்லா மகான்களுடைய அவதாரங்களுடைய ஒரு வரிகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெள்ளந்தெளிவா புரியும். ஏன்னா கடவுளை தவிர அடுத்தது நடப்பது என்ன அப்படிங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. அதைத்தான் கிருஷ்ணன் சொன்னாராம் சகாதேவனுக்கு. ஜோசியருக்கும் சொல்ல முடியாத சில இடங்கள், மறைவான இடங்கள் உண்டு. அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால்தான் இறை வழியோட நம்ம சண்டை போட முடியாது இல்லையா? நம்ம எங்க போய் ரேஸ் பண்ணணுங்கிறது நமக்கு புரியணும். காரும் ரேஸ் போட்டா பரவாயில்ல, காரும் ட்ரெயினும் ரேஸ் போட்டா சரி வருமா? ரெண்டு கார் ஈக்குவல் ஸ்பீட்ல போகுது, அப்படியே இருக்கக்கூடிய ரெண்டு கார் மாடல்ல போகுதுன்னா அந்த காரோட இந்த காரும் நம்ம ரேஸ்ல போறோம் அப்படிங்கலாம். புல்லட்டுக்கும் ரேஸ் வச்சு பாத்துக்கலாம். புல்லட்டும் ட்ரெயினும் ரேஸ் பண்ண முடியுமா? படங்கள்ல தான் காட்டுறான். ஹீரோ புல்லட்ல போய் ட்ரெயினையே கவுத்து அழகா ஜம்ப் பண்ணி, அதெல்லாம் கதை. இயற்கையிலே நிஜ வாழ்க்கைக்கு வருவோம். நடக்குமா? நடக்காது. என்ன காரணம்? இறை என்பது பெரிய பரம்பொருள். அந்த பரம்பொருளினுடைய சூட்சமம் புரியறது கஷ்டம். புரிஞ்சு கொடுத்துனா நம்ம இங்க இருக்க மாட்டோமே. ஏன் இத்தனை பிறவி, எத்தனை அல்லாட்டம், இத்தனை துக்கம், இத்தனை சுகம், இத்தனை ஆணவம், ஏன் இத்தனையும் பட்டு உட்காந்துருக்கோம்? ஏன்னா நாம இன்னும் இருக்கணுங்கிறது மனுஷ ஜென்மமா இருக்கணும்னு உட்கார வச்சிருக்காரு, அவ்வளவுதான். இது புரிஞ்சு போச்சுன்னா நம்ம தெளிவடைஞ்சிருவோமே. எதுவும் வேண்டாம் தூக்கி போட்டு வெளில போயிருப்போமே இத்தனை நேரத்துக்கு. நம்ம போகாத காரணம் என்ன என்று சொன்னால் நாம் அதை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. புரியாத புதிராக இறைவன் சில இடங்களிலே மறைந்து இருக்கிறான். அதான் மறைபொருள் உண்மைன்னு சொல்லுவோம். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது கடைசியில நடந்ததாம். அது வரும் அந்த சுவாரஸ்யமான கட்டங்கள். எதுக்காக சொல்றேன்னா இப்படியான விஷயங்கள் இங்கேயும் பாருங்க. கர்ணன் அந்த சத்தியத்தை வெளியே சொல்லாது நிறுத்திடுறான். அப்போ இவன் பிள்ளைங்கிறது யாருக்குமே தெரியாது. யாரு குந்தியா டிக்ளேர் பண்ணால் ஒழிய கிருஷ்ணன் சொல்ல போறது இல்ல. கிருஷ்ணன் ஏன் கூட்டு வச்சு இப்ப அர்ஜுனன் கேட்டாரே அவன் தாண்டா அண்ணா பார்த்து வில்ல விடுன்னு சொல்ல போறாரா? சொல்ல மாட்டார். அதனால அவர் பொதுப்படையாத்தான் பேச போறார் போர்க்களத்திலே. அவர் எதையுமே வேற மாத்தி சொல்வதற்கு வழி இல்லாமல் அவர் பேச. அப்படித்தான் அவர். இதை கேட்ட உடனே குந்தி என்ன பண்றாளாம்? என்றலும் அது கேட்டு ஈன்றதாய் ஒக்கும் என்று கொண்டு எவ்வரம் நேர்ந்து வன் துயர் மென்மேல் வளர யான் தளரா வகை உயிர் உனக்கு முன் பெயர்வது என்று இனி என தன் கண்ணீர் சொரிய. இதை கேட்ட உடனே சரி தரேன்னு சொல்லிவிட்டு அழுதாளும். இதெல்லாம் பார்க்காம சில சமயம் சொல்றோம் இல்லையா, நம்ம பெரியவங்க எல்லாம் இருக்கும்போது சொல்லுவாங்க, இந்த வேடிக்கையெல்லாம் பார்க்காம நான் முன்னுக்கே போய் சேர்ந்துடணும்னு பாக்கிறேன்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த நிலை குந்தி பேசுகிறாள். ஆனா குந்தியினுடைய மனசுல எவ்வளவு நம்ம சொல்றோம் பாருங்க கேரக்டர்ல. அந்த அம்மா என்ன ராஜமாத்தா என்னங்க, என்ன சுகம், என்ன சுகம் சொல்லுங்க? சுகமே இல்லை பாருங்க. ராஜமாதான்னு வச்சிருந்த என்ன பிரயோஜனம்? பையங்களோட உட்கார முடிஞ்சுதா? காட்டுல கொஞ்ச நாள் இருந்தா, திருப்பி நாட்டுக்கு வந்தவொடனே சூதாடி பசங்க எல்லாம் பொய்யாச்சு வெளியில. சரின்னு வந்தாங்களேன்னு வந்தா எல்லாம் சண்டையோட வந்து நிக்குதுகள். சண்டையை போட போறேன்னு வந்து நிக்குது.
சரி, சண்டையே போட போறாங்கன்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது உனக்கு மூத்த பிள்ளை ஒருத்தன் பிறந்தான், அவன் தான் இவங்களுக்கு எதிரியாவே இருக்கிறான்னு சொன்னா என்ன மாதிரி இருக்கும்? ஒரு ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும்? மூத்த பிள்ளை வில்லை, மற்ற பிள்ளைங்கெல்லாம் சண்டை போடும்னா என்ன கதை? இது எப்படி இருக்கும் மனசு ஒரு தாய்க்கு? எவ்வளவு சங்கடங்கள் ஒரு தாயினுடைய மனசுல இருக்கும் பாருங்க. குந்தியினுடைய கதாபாத்திரம் ஒரு பெரிய ஒரு ஆழத்தை தரக்கூடிய கதாபாத்திரம். மகாபாரதத்திலே வியாசர் ஒரு பகுதி ஒண்ணு எழுதியிருக்கிறார். அந்த வியாசர் எழுதின அந்த பகுதியை தனியாவே பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. குசும மஞ்சரின்னு பேர் அதுக்கு. அந்த குசும மஞ்சரியில குந்தி கிருஷ்ணன் இடத்திலே, இறைவனே எனக்கு நீ இவ்வளவு சோதனையை கொடுத்து நீ என் பக்கத்தில் இருந்தாய்ன்னு சொல்லி புலம்புறா பாத்தீங்களா? அந்த புலம்பலை எழுதி வைத்திருக்கிறார் அந்த ஸ்லோகத்தில். ஏன்னா இறையினுடைய அருகாமை எப்ப கிடைக்குது என்று சொன்னால், ஒரு ஜீவன் அதிகமாக வருந்துகின்ற பொழுது இறை உன் பக்கத்தில் இருக்கிறான் என்று வியாசர் சொல்றார். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. அதுதான் குசும மஞ்சரின்னு பேர். இதுல குந்தி மட்டும் இல்லைங்க, அதுல விபீஷணன், அதுல பீஷ்மர், திருதராஷ்டிரன், அவரவர்களுடைய புலம்பல்கள் அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. குசும மஞ்சரின்னு புஸ்தகம் பேர். அதுல என்ன அப்படி நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா, இத்தனை பேரும் புலம்பி எதை புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், பரம்பொருளின் அருகாமையை அவர்கள் புலம்பலிலே பார்த்தார்கள். அப்பனா என்ன அர்த்தம் சார்? யூ பிரேக், யுவர் ஈகோ ஹாஸ் டு பிரேக். இஃப் யூ பிரேக் யூ see God. as simple as that. நீ என்னைக்கு உடையிறியோ, உன் ஆணவம் உடைந்து நான் ஒண்ணுமே இல்லடான்னு கையை தூக்குற பாருங்க, அன்னைக்கு தான் இறை என்கின்ற பரம்பொருள் பக்கத்துல வரும். அது வரைக்கும் உனக்கும் இறைக்கும் ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் குசும மஞ்சரியினுடைய மொத்த தத்துவம். எதுக்காக நாம் இதை தெரிஞ்சுக்கணும்? இதுதான் உண்மை. காரணம் என்ன? எவ்வளவு ஆராட்டம் அந்த பெண்ணுக்கு மனசுல இருந்திருக்கும், குந்திக்கு. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து, கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி இருந்து, அவ பிறப்பிலே இவ்வளவு கஷ்டம் பாருங்க. பிறந்தது ஒரு இடங்க, அவ பிறந்தது ஒரு இடம். அவங்க அப்பா தூக்கி குந்தி போஜனுக்கு கொண்டு போய் தத்து கொடுத்துட்டான் இல்லையா? குந்தி போஜன் தான் எடுத்து வளர்த்தான். சரியா? பிறந்தது எங்க? கிருஷ்ணனுக்கு, கிருஷ்ணனோடு சேர்ந்துதான் பிறந்தவ. அதனாலதான் அத்தை முறை வேணும். பலராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் குந்தி அத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வசுதேவனுக்கு தங்கை. வசுதேவனுடைய தங்கை. அவர் என்ன பண்றாரு? அந்த ராஜா அவனுடைய நண்பனாகிய குஞ்சி போஜனுக்கு பிள்ளைகள் இல்லைன்னு கொடுத்துட்டான் தானவாத்து. பாருங்க, பிறப்புல ஆரம்பத்தில இருந்தேயே ஒரே அந்த அம்மாவுக்கு எவ்வளவு சங்கடம் பாருங்க. பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம். அதே போலத்தானே கிருஷ்ணரும். ஒருவேளை அவங்க வீட்டுல அது ஒரு நிகழ்வா இருந்திருக்கு போட்டிருக்கு, தெரியல. ஒரு கர்மாவா இருந்திருக்கோ என்னவோ தெரியல. கிருஷ்ணனும் பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம். நீங்க பாருங்க இல்லையா? இது ஒரு சங்கடம் தானே. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? இந்த நெருடலை பாருங்க. இது ஃபேமிலியிலே வருது பாருங்க. அத்தையே வெளியில போயிருக்கா, அதே போல மருமகனும் இருந்திருக்கான். இது ஒரு ஃபேமிலியில ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. என்னமும் தெரியல, நமக்கு தெரியல. பட் இதெல்லாம் நம்ம ஆழமா படிச்சோம்னா இதுல இந்த லயன் லீனியேஜ் நமக்கு புரியுது. அப்போ இங்கேயும் இப்படிதான் நடந்திருக்கு, கிருஷ்ணனுக்கும் அதே தான் நடந்திருக்கு. இப்ப பிறக்கும் பொழுதே அவன் அங்க போயிட்டா. பிறந்த உடனே அங்க போயாச்சு, அங்கதான் வளர்றா. அங்க ஏதோ ஒரு முனிவர், ஆனா நல்லவன், முனிவருக்கு நல்ல விதமா பணிவிடைகள் எல்லாம் செய்தவள். அந்த முனிவர் அவளுக்கு ஒரு மந்திரத்தை கொடுக்கிறான். விளையாட்டுத்தனமாக அந்த மந்திரத்தை பரிசோதிக்கிறா. கையில குழந்தை இல்லையா? இந்த குழந்தைய விட்டுட்டா. குழந்தைய விட்டதிலே அவளுக்கு அழுகை. அந்த அழுகையோடு இருக்கின்ற பொழுதே பாண்டுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. வந்ததும் வந்தான். பாண்டு எப்பேற்பட்டவனோட வந்தான்? அவனுக்கு ஒரு சாபம், மனைவியினோடு கூட முடியாது. என்ன பாருங்க, இதெல்லாம் கொடுமையிலும் கொடுமை இல்லையா? இதெல்லாம் இந்த காலமாக இருந்தால் முதல் நாளே நம்ம என்ன பண்ணிருப்போம்? பேக்கப்,
மேரேஜ் ஆகுது, ஏதாவது டைவர்ஸ் நோட்டீஸ கையில போடுறான்னு வெளியில வந்திருப்பாங்க. இந்த அம்மா பொறுமையா அவனோட குடுத்தனம் நடத்தி, இல்லையா, அவனோட குடுத்தனம் நடத்தி, அவன் சொன்னான்னு ஒரு 3 பிள்ளைகள் அந்த வழியாக அந்த மந்திரத்தை சொல்லி பெற்றெடுத்து, அது 10க்கும் 10 இவர் மாதிரின்னு ஒரு பெண்ணை வரி இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு, எப்படி இவருக்கு ஒரு பொண்ணோடய ஒரு பெண்ணோடய ஒரு தாம்பத்தியத்தோடு இருக்கிறது கஷ்டம். இவர் இன்னொரு மனைவி வர இவருக்கு, அந்த பெண்ணுக்கும் இவள் மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து அவங்க அஸ்வினி குமாரர்கள் மூலமாக நகுல சகாதேவர்களை பெற்றெடுத்து, எவ்வளவு விஷயங்கள் பாருங்க. இதுல இருந்து படிச்சோம்னா புரியும். மகாபாரதத்திலே கதாபாத்திரங்கள் பட்டிருக்கக்கூடிய அல்லலை நினைத்து பார்த்தால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மகாராணி போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் யாராவது சொல்றதா இருந்தா மகாபாரத கதையை புரட்டி பாருங்கோ தயவு செய்து. ஐயோ எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம்னு பேசாதீங்க. குந்தியை விட நீங்கள் யாரும் கஷ்டப்படல, புரியுதா? காந்தாரிக்கு பிரச்சனை இல்லை பாருங்க, காந்தாரி நல்லா தான் இருந்துட்டா. நல்லா யோசிச்சு பாருங்க, திருதராஷ்டிரன் மனைவி காந்தாரிக்கு என்ன பிரச்சனை? புருஷனோடவே இருந்தா கடைசி வரைக்கும். அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா? பிள்ளைகள் இறந்தாங்க, அதுதான், அது சரி. ஆனா அந்த பிள்ளைகளோட தானே இருந்தா, ஒண்ணுமே அவன் ஒண்ணும் இது இல்லையே, அவன் ஒண்ணு பிரியலையே. ஆனா குந்திக்கு அந்த லட்சணமும் இல்லாம போச்சு. ஆகவே இது எதுக்கெல்லாம் சொல்றேன்னா, இவைகள் எல்லாமே நம்ம கூட்டி நம்முடைய மனதிலே ஒரு சாராம்சத்தை பெற வேண்டும் என்பதற்குத்தான் மகாபாரதம். ஏதோ மகாபாரதம் கதையை கேட்டோம், அங்க டிவியில படம் போட்டான், விஜய் டிவியில அப்படியே சூப்பர் சானிக்ல படம் போட்டு காட்டினா, ஜி டிவியில புதுசு புதுசா படம் போட்டு காட்டினா, கை கட்டி நல்லா சந்தோஷமா பார்த்துட்டோம் வெளியில வந்துட்டோம்னு இருக்காதீங்க. கதையின் கதாபாத்திரம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதுதான் முக்கியம். அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? யாராக இருந்தாலும் கர்மாக்கள் வலியதாக இருக்கின்ற பொழுது கஷ்டங்கிறது யாருக்கு வேணாலும் வரும். அது இறைவனுடைய சொந்தக்காரனுக்கே இருக்கும். அத்தைதானே, அத்தைக்கு சரி பண்ணிருக்கலாமே, இவரு ஏன் பண்ணல? கர்மாதானே. அதுதான் புரிஞ்சுக்கணும். அதுதான் இறையினுடைய வழி. அதை அழுது அழுது அவள் மனதிலே நீர் சொரிந்து கண் அப்படியே பூத்து போய் குலுங்கி குலுங்கி அழுதவளாக அந்த அவையில் இருந்து வெளியே போறாளாம். அவ போறத கர்ணன் அவளை பார்த்து கைகூப்பி நின்று கொண்டு அவளை பார்த்து கொண்டிருந்தானாம். அவள் போகின்ற திசையில 2 பேரும் வருத்தமா பிரியக்கூடிய கட்டம் இது. 2 பேருக்கும் வருத்தம் தான். இவனும் சந்தோஷமா ஒன்னும் பண்ணல, அவளும் சந்தோஷமா போகல. 2 பேரும் சந்திச்சு சந்தோஷம் இல்ல. பிள்ளைன்னு பார்த்து பிள்ளைன்னு சொல்ல முடியாத ஒரு காலகட்டம், அம்மாவை பார்த்து அம்மான்னு சொல்ல முடியாத காலகட்டம். இது என்ன கதை? இது என்ன வருத்தம்? என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்? யோசிச்சு பாருங்க. இப்படியான ஒரு சூழ்நிலை, இதுதான் பாரதம் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு பாத்திரம். என்ன சொல்லுகின்றது? இப்படியும் சிச்சுவேஷன் வரலாம். வாழ்க்கை என்பது எப்பேற்பட்ட சூழையும் சிக்கலையும் தரும். அதுக்குதான் நமக்கு சொல்றான். இதெல்லாம் சொன்ன உடனே வந்து கண்ணிடத்திலே அவன் சொல்றானா, கண்ணா நான் போய் அவன்கிட்ட பேசினேன். சரி, என்ன சொன்னான்? அவன் 2 வரத்தை கொடுத்தான். அப்புறம் 2 வரத்தை வாங்கிட்டேன். நீ என்ன சொன்ன? அவன் 2 வரம் என்கிட்ட கேட்டுக்கிட்டான். என்ன வரம் கேட்டான்? 2 வரம் இந்த மாதிரி, பார்த்த நாள் நான் இறப்பேன் என்று சொன்னால் இறந்த பிறகு நான் தான் பிள்ளைன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கான். அப்புறம் அடுத்தது வேற யார்கிட்டையும் இந்த உண்மையை நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படியா, சரி சந்தோஷம், நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் தேர்ப்பாகனை கூப்பிட்டு, வா தர்மன் இருக்கும் இடத்திற்கு போன்னு அப்படி தேருக்கு கட்டளை இட்டுட்டு தேர் மேல ஏறி உட்கார்ந்த பிறகு சொன்னாராம், வந்த காரியம் முடிந்தது. ஏன்னா அவர் ஒரு பிளான்ல தானே வந்திருக்காரு. அவர் போட்ட பிளான் எல்லாம் முடிச்சிருக்காரு. அவருடைய பிளானிங் எல்லாம் டிக் வச்சிட்டார். அவர் ஒரு தனியா செக்லிஸ்ட் வச்சிருந்தார். அந்த செக்லிஸ்ட் எல்லாம் டிக். வந்த காரியம் முடிந்தது, இனி தர்மனை பார்க்க வேண்டியது அப்படின்னு கிளம்புகிறார். ஆகவே இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது கிருஷ்ணன் தூது சருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தியோக பருவத்திலே வந்திருக்கக்கூடிய இந்த பருவத்தை பார்த்தோம். அடுத்த வாரம் நாம
படை எழுச்சி சருக்கம் என்று சொல்லக்கூடிய படைகளை திரட்டுகிறார்கள் 2 பேரும். எங்கெங்கெல்லாம் வராங்க, யாரெல்லாம் அங்க வந்தாங்க அப்படிங்கிறது. அதுல சில சுவாரஸ்யமாக சகாதேவன் நாள் குறித்து தருவது, அந்த நாள் இவர்களுக்கு சாதகமா போயிடுமோங்கிற ஒரு சந்தேகம் வர்றது, இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய அந்த படலத்துக்குள்ளே, படை எழுச்சி படலத்திலே வரக்கூடிய விஷயங்கள். நான் சொன்ன மாதிரி இனி சுவாரஸ்யமாக போகக்கூடிய கட்டங்கள், ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே இனிமே வரப்போகுது. அதுக்கப்புறம் முதல் நாள் போர், 2ஆம் நாள் போர், 3ஆம் நாள் போர்னு 18 நாள் போர்கள் இருக்கு. 18 நாள் போரையும் எழுதியிருக்கார் வில்லிபுத்தூரார். அருமையான இடங்கள், படிக்க வேண்டிய கட்டங்கள். அனுபவிப்போம், தமிழை சுவைப்போம்னு சொல்லி அந்த இடத்திலே இன்னைக்கு நான் இதை நிறுத்திட்டு அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.